நான் டயட்டில் இருக்கேன்ப்பா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு லைட்டாக இருந்தாலே போதும்னு சொல்கிறீங்களாங்க. இந்த மைசூர் இட்லி செஞ்சு பாருங்கள். பெருசாக சட்னி கூட தேவைப்படாதுங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். எப்படி படத்தை பார்க்கலாங்களா? இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் இது கூட 2 பச்சை மிளகாய், 1 கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஆறின பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இது கூட 1 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பர் சாஃப்டான ரவா ஜவ்வரிசி இட்லி ரெடிங்க. மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெருசாக சட்னி கூட தேவைப்படாதுங்க. ஒரே டைப்பில் இட்லி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.